கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் காலை நேரத்தில் இறைவனின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை நேர இறை தியானத்தை நாம் துவங்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் வராதவரே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குளிர்ச்சியான காலை வேளையிலே தேவனே, நீர் எங்களை எழுப்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலை நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அடியனையும் குழுவையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதங்களை, குறிப்பாக இந்த நாளின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 81வது பாடலாகிய வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிரும் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 81வது பாடல். சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வேந்து சரணம் செய்கையில் தயை கோர் சோரதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கோர் சோரதியே. சர்வ வியாபகமும் ஏமை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே. சர்வ வல்லபமதும் ஏமை தாங்கினதும் வேறே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன்
சர்வத்துக்கும் துதியே. உந்தன் சர்வ ஞானமும் எங்கள் உள்ளிந்திரியம் யாவையும் பார்த்தாலோ தருங்காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. பார்த்தாலோ தருங்காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. மாறாபூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதாவே. ஏதுவரையில் எமையே வளமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம். ஏதுவரையில் எமையே வளமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தை. இந்த பகுதி ஆண்டவர் எருசலேமுக்கு ஆறுதல் மொழி கூறுகின்ற ஒரு சம்பவமாக நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு நடக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கின்றார்கள். நேபுகாத் நேச்சர் 586 பிசியில் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிய பின்பு அநேக மக்களை சிறைப்பிடித்து சென்று இஸ்ரவேல் மக்களை எல்லாரும் சிறைப்பிடித்து சென்று பாபிலோனிய தேசத்தில் கொண்டு போய் வைக்கின்றார். மக்கள் எல்லாரும் மிகுந்த மனபாரத்தோடு துயரத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்கள். அநேக மக்கள் குடும்பங்களை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து மனைவி கணவனை பிரிந்து கணவன் மனைவியை பிரிந்து பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயத்தை பிரிந்து ஆலயத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏசாயா 66 அதிகாரங்கள் 1 முதல் 39 சிறையிருப்புக்கு முன்பு, 40லேருந்து 55 சிறையிருப்பில், 56லேருந்து 66 சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே ஏசாயா அந்த மக்களுக்கு சொல்றார், கம்ஃபர்ட் அண்ட் ஹோப் இன் த லார்ட், ஆறுதலையும் அதே வேளையில் நன்னம்பிக்கையும் பற்றி சொல்லுகிறதை பார்க்க. முக்கியமான
பாயிண்ட்ஸ் இதில் கீ பாயிண்ட்ஸ் என்னன்னாக்கா, கடவுளுடைய ஆறுதல் ஒன்று, ரெண்டாவது கடவுளுடைய உண்மை தன்மை, அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு, மூன்றாவது நன்னம்பிக்கை, எதிர்காலத்திற்குரிய நன்னம்பிக்கை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மிகுந்த மனபாரத்தோடு துன்பத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் முதல் 2 வசனங்களிலே நம்ம அந்த ஆறுதலை நம்ம பார்க்க முடிகிறது. விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் இருந்து வந்த இடத்த பாருங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க, எங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்றார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்ட இடம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. எல்லாராலும் புகழப்பட்ட ஒரு இடமாகிய ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள் தான் இஸ்ரவேல் மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்ததன் வழியாக ஆபிரகாமின் வழியாய் அநேக ஆயிரம் மக்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார், இனியும் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை பெற்றோர்களை நோக்கி பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எங்கிருந்தோ வந்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். நிறைய படிச்சுட்டு நிறைய செல்வம் எல்லாம் சேர்ந்துட்டு பிறகு நம்முடைய வாழ்க்கையை மறந்து விட்டு, கடவுளையும் மறந்து விட்டு, ஆலயத்தையும் மறந்து விட்டு பணம், பதவி, பட்டம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏசாயா நன்றாய் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே புறப்பட்டு வந்தீர்களோ அந்த இடத்தை நோக்குங்க, அந்த பாறையை பாருங்க, நீங்கள் தோண்டப்பட்ட இடமாகிய அந்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லுகின்றார். உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாயிருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். அது உண்மைதானே? ஆபிரகாம் தனியா இருக்கிறார், குழந்தையே கிடையாது. 100 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் அவர் இல்லை. எவ்வளோ சொத்து இருக்குது, ஆடு மாடு எல்லாம் இருக்குது. ஆனால் துள்ளி விளையாடுவதற்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில் கடவுள் அவரை அழைத்து 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதான் கடவுளுடைய ஆறுதல் இங்கே ஆபிரகாம் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? ஆபிரகாம் ஆஸ் எ மாடல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்திற்கு ஒரு மிக சிறந்த முன்மாதிரியாய் அவர் இருக்கின்றார். காட்ஸ் ப்ராமிஸ் டு ஆபிரகாம் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். தொடர்ந்து அவன் விசுவாசம், அவனுடைய சாட்சி, கடவுள் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி. அடுத்தது 3, 4 நாம் பார்க்கும்போது காட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் கேர் ஹைலைட் த பியூட்டி ஆஃப் சியோன் அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ். கடவுளுடைய ஆறுதலை நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார், அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார், அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார், மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும், நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் மிகுந்த மனபாரங்களோடு துயரங்களோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கடவுள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆறுதல் பெரிய ஆறுதலாய் இருக்கு. அவங்க சொல்றார், உங்களுடைய வாழ்வு பாலைவனமாய் மாறிவிட்டதா, பயப்படாதீங்க, பாலைவனமாய் இருந்த வாழ்வை சோலைவனமாய் நான் மாற்றப் போகிறேன். சோலைவனம் என்று சொன்னால் பாலைவனத்தில் இருக்கின்ற தண்ணீர் தடாகம், அது எங்கேயுமே இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பேரு பாலைவன சோலையாக நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். நீங்க வறண்டு போய் இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, இல்லையா உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாம இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, பாலைவன சோலைமாய் நான் உங்களை மாற்றுவேன். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எது செய்தாலும் தோல்வியில முடியுதா, பிரச்சனையில முடியுதா, கவலைப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பாலைவனமாய் இருக்கிற உங்கள் வாழ்வை சோலைவனமாய் மாற்றப் போகிறார்.
காய்ந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்வை ஆண்டவர் பசுமையாய் மாற்றப் போகிறார் இல்லையா? ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். சாபமாய் இருக்கிற வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் என்று அழகாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய உண்மை தன்மை, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஹோப் ஃபார் த ஃபியூச்சர். 5:6 தான் பார்க்குறோம். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், கடவுளுடைய உண்மையும் ஆண்டவருடைய அன்பும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஹோப் இன் காட்ஸ் சால்வேஷன் அண்ட் ரைச்சியஸ்னஸ், hope in God's salvation and righteousness. என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், என் இனம் எனக்கு செவி கொடு, ஏனெனில் திருச்சட்டம் என்னிடம் இருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாய் திகழும். இல்லையா? நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்றேன். என் வார்த்தையை கேளுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி சிறையிருப்பில் இருக்கிறீங்க. அதனால என் பேச்சை கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் உங்களை விடுதலை செய்வேன் அப்படின்றார். இல்லையா? அடுத்து சொல்றார், நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது, என் புயங்கள் மக்களினங்கள் மேல் ஆட்சி செலுத்தும், என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள், கீழே மண்ணுலகையை உற்று நோக்குங்கள், ஏனெனில் வானம் புகையென்ன மறைந்து போகும், மண்ணுலகம் உடையென நைந்து போகும், அதில் வாழ்வோர் வீட்டிலென மடிவர், விட்டிலென மடிவர், என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும், என் விடுதலைக்கு முடிவே இராது. அப்போ எல்லாம் அழிந்து போகின்றார். நீங்க பார்க்கிற வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும். நீங்க பார்க்கிற திடீரென்று பெரிய மழை வந்து மக்கள் அழிகிறார்கள், பயங்கரமான மழை வருது, நிலச்சலி வருவது, பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? எதிர்கால வாழ்வில அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. காட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஹோப். இல்லையா? டு ட்ரஸ்ட் அண்ட் சீக் த லார்ட். மக்களை நம்ம அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்குறப்போ இன்றைய காலகட்டங்களில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சில கேள்விகள் என்னன்னா, வேர் டு யூ ஃபைண்ட் கம்ஃபர்ட் in times of struggle? கஷ்டமான சூழ்நிலையில, இக்கட்டான நிலைகளில நீ எங்கே போய் ஆறுதலை தேடுவாய்? மனிதன் தருவானா? பணம் தருமா? பதவி தருமா? பட்டம் தருமா? யாரும் தரமாட்டான். கடவுள் மட்டுமே தருவார். இல்லையா? அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி வந்தது? அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாட் ஹோப் டஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் பிரிங் டு யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்? நிச்சயமாய் ஆண்டவர் அதை கொண்டு வருவார். நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் சார்லஸ் ஸ்பர்ஜன், மேக் ஆர்த்தர், தீமோத்தி கில்லர், இவங்களெல்லாம் இங்கே இந்த செய்தியை சொல்றாங்க. என்னுடைய மக்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற செய்தி உண்மையாக மிக சிறந்த செய்தி என்பதை நாம் பார்க்க முடிகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி அரவணைத்து தேற்றுகிறாளோ, தன் குழந்தையை மறக்காமல் இருக்கிறார், அதுபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இருக்கின்றார், தாயை போல இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதைதான் ஜான் கால்வின் என்கின்ற இறையலாளரும் சொல்லுகின்றார். அதே போல ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ரொஃபஸர் பிரைன் எட்காரும் இதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். முக்கியமா இதை குறித்த சில வசனங்களை நாம் பார்த்தோம்னு சொன்னா, ஆபிரகாமுடைய அழைப்பு ஆதியாகமம் 12:1-3 நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரையின் மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சங்கீதம் 27:1-4 பார்க்கிறோம். கடவுளுடைய ஆறுதலும் பாதுகாப்பும், தன்னுடைய ஆலயத்தை தங்கியிருப்போர் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 42:1-5 பார்க்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. ஏசாயா 40:1-2 பார்க்கிறோம். என் மக்களை நீங்க ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற வசனம் வருகிறது. எரேமியா 29:10-14 சொல்றார், நான் போட்டிருக்கிற திட்டங்கள் உடைய வாழ்வை அது ஆசீர்வாதத்திற்காய் மாற்றும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:6 பார்க்கிறோம். யாரெல்லாம் நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் நீதிமான்கள். யோவான் 14:16-18 பார்க்கிறோம். காட்ஸ் கம்ஃபர்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் வழியாய் கொடுக்கிற ஆறுதலை தேர்தலை பார்க்கிறோம். ரோமர் 8:18-25 பார்க்கிறோம். ஹோப் இன் காட்ஸ்
ஃபியூச்சர் க்ளோரி, இல்லை எதிர்கால வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3-7 பார்க்குறோம். காட்ஸ் கம்ஃபர்ட் இன் அஃப்ளிக்ஷன், சோர்ந்து போய் இல்லை தோண்டு போயிருக்கிற நேரத்தில் கடவுளுடைய ஆறுதல். எபிரேயர் 11:8-12 ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் கடவுளுடைய வாக்கு தத்தத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் மிக முக்கியமாக சங்கீதம் 23:4 நம்ம பார்க்குறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல ஏசாயா 49:13-16 கடவுளுடைய ஆறுதலான வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல எரேமியா 31 நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 36 பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும், அது பாவமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதையும் நாம் மறந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் எந்த சிறையிருப்பில், அது பாவம் என்கின்ற சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, வியாதி என்கின்ற சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான அரசியல் சார்ந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக விடுவிப்பார். இப்படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவித்து பாலைவனமாய் இருந்த வாழ்வை சோலைவனமாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதே போல நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சோலைவனமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இயற்கையின் மேல் அதிகாரமுடைய தேவனை நாம் பற்றி பிடித்து கொண்டு, பாவத்தின் மேல் அதிகாரமுள்ள தேவனை நாம் பற்றி பிடித்து கொண்டு, நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே தந்து நமக்காக அவரை இந்த உலகத்தில் பாவம் மரணம் எல்லாவற்றையும் ஜெயித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். நவம்பர் மாதம் 19ஆம் நாளிலே உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே பாபிலோனிய தேசத்திலே சிறையிருப்புக்கு ஆளான போது மிகுந்த மன வருத்தத்திலே ஆளானார்கள். ஐயோ, எங்கள் ஆலயத்தை விட்டு விட்டோமே, எங்கள் பிள்ளைகளை மறந்து விட்டோமே, எங்கள் ஆராதனைகளை மறந்து விட்டோமே என்று சொல்லி, குடும்பங்களை விட்டுவிட்டோமே என்று சொல்லி ஆண்டவரை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார்கள். ஆண்டவர் சோர்வுக்கு உள்ளாகி அவங்க வாழ்க்கை ஆண்டவரே பாலைவனமாய் மாறி போனது, வறண்ட பூமியாய் மாறி போனது, தண்ணீரற்ற தடாகமாய் மாறி போனது. என் தேவன் சொல்லுகிறீர், என் மக்களுக்கு நான் ஆறுதலை, தேறுதலை, மெய் சமாதானத்தை தான் ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை மட்டுமல்ல, உம்மை நம்பி வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் கூட ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நீர் மரித்ததின் விளைவாக இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற பார்க்கின்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் விடுதலையை சமாதானத்தை தார். யாரெல்லாம் பாவம் வியாதி நரகம் பிசாசு துன்பம் துயரம் ஆண்டவரே தவறான பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் அடிமையாக இருக்கிறாங்களோ எல்லாத்திலிருந்து விடுதலை தந்து அவளுக்கு ஆறுதலை சமாதானத்தை என் தேவன் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த ஆண்டவரே ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சார்க்காக, என் ஜக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றம், கடுமையான பனி, கடுமையான மழை அதிகமாக இருக்கிறபடினாலே பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஏற்படுகின்ற பலவீனங்களில் இருந்து காத்தரணும், பாதுகாத்தரணும். இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து அவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரை எதிர்கொண்டிருக்கிற காலங்களில் எல்லா இடங்களுக்கு சென்று கேரல்ஸ் ஆண்டவரை நாங்கள் செய்கிற போது உடைய கிருபை ஆண்டவர்களோடு கூட தங்கிருந்து வழி நடத்திட்டு ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே கூட இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் நேற்று தினத்தில் அன்புக்குரிய ஆயர் அருள் திரு சேகர் ஐயருடைய அன்பு சகோதரர் திரு சாம்ராஜ் அவர்கள் ஆண்டவரே கள்ளிச்சேரி பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபையுடைய தலைவராய் ஆண்டவர் இருந்து உமக்குள்ளாய் மரித்து நேற்று தினத்தில் அடக்கம் செய்தார். அவர் இழந்த வாடகரை ஐயரையும் குடும்பத்தாரையும் குறிப்பாவுடைய அன்பான அண்ணி ஆண்டவரே அண்ணன் பிள்ளைகள் யாவருக்காக ஜபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை தேர்தலை தாரு ராஜா. அதே போல இந்த நாளில் ஆண்டவரே ஆர்க் என்சம்பல் என்ற அந்த குழுவில் இருந்து ஆண்டவரே வியாதிப்பட்டு
சுகம் பெற்ற அன்பு சகோதரி எப்சிக்காய் ஜபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இன்னும் நன்றாக ஆண்டவரை பாடக்கூடிய ஆண்டவர் வாய்ப்புகளை திறன்களை கொடுத்து நாம மகிமைக்காக நீர் அவர்களை பயன்படுத்தும். அந்த குழுவினுடைய தலைவர் டாக்டர் ஆண்டவர் ஜாப் சந்திரசேகர் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவரை வல்லமை எடுத்து பயன்படுத்தும். என்னுடைய சாக்கோ சாருக்காக ஜபிக்கிறோம். அதில் இணைந்து பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரை அநேக ஆண்டவரை மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை ஐஎல்சி சபை கூட பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். அதே போல ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற அன்பு ஆண்டவர் ஏழுமலை ஐயாவுக்காக, தீபா அவர்களுக்காக, லதா அவர்களுக்காக, ஆண்டவர் வேலன் அவர்களுக்காக, நாம் ஆண்டவர் ஆலன் ரஃபியாவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாய் படுக்கலை இருக்கிறவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம். இப்படி ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுங்க, சுகத்தை தாருங்க ராஜா. ஆண்டவரை அதே போல நம்முடைய இந்திய தேசத்திற்காக இப்படி தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து மணிப்பூர் மீண்டும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ராஜா. இந்த குக்கி இன மக்களுக்கும் மைத்தி இன மக்களுக்கும் மீண்டும் ஆண்டவரை போர் தொடங்கி இருக்கிறது. எங்கள் ஆண்டவரை பார்க்கிற இடமெல்லாம் ஆண்டவரை அந்த நாடே பற்றி, அந்த இடமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலமே பற்றி எரிகிறது ராஜா. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டே இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாருங்கள். நீங்கள் மனமிறங்கி அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ராஜா. ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பெரிய சமாதானத்தின் ஆவியை என் தேவன் தந்து அங்கே ஆண்டவர் பெரிய அமைதி ஏற்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். மற்ற எல்லா மாநிலத்திலும் அமைதியை நிலைநாட்டுங்க. மற்ற ஆண்டவர் போர்கள், ஆண்டவர் பிரச்சனைகள், இயற்கை பேரிலிருந்து எங்கள் தேசத்தையும் இந்த உலகத்தையும் காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை சமாதானத்தை என் தேவன் தந்து ஆண்டவர் பாவத்திலிருந்து, வியாதிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஆண்டவரே இதோ அவர்கள் சிறையில இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் பாலைவனமாயிருந்த வாழ்வை சோலைவனமாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவினை நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.